بسم الله الرحمن الرحيم إن الحمد لله ونحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எவ்வாறு இந்த சபையில் நம்மை ஒன்று கூட்டியுள்ளானோ அவர்களையும், இன்னும் இந்த உரையை யார் யாரெல்லாம் கேட்க இருக்கின்றார்களோ அவர்களையும், இன்னும் நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களையும் மறுமையில் மேலோர்வடி சபையை உயர்த்துவதற்கு பிரார்த்தித்தவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு இதுதான் உலகம். ஸோ இதுதான் உலகன்றது நம்ம கண்ணு முன்னாடி தெரியறதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் உலகம் இல்லையா? அதோடைய ஆசபாசம், அது நமக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்கு, அதில் நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், அது நம்மளை எவ்வளோ மாற்றி வச்சிருக்கு, நாம் அதுக்கு எவ்வளோ அடிபணிஞ்சு போகிறோம், கிட்டத்தட்ட அது நம்மளை அடிமையாக்கி வச்சிருக்கிற அளவுக்கு இந்த உலகம் இருந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? ஆனால் இஸ்லாம் நமக்கு எதை சொல்லி கொடுக்குது, எப்படித்தான் வாழணும் அப்படின்றத நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும், இன்றைக்கி என்னுடைய இந்த பேச்சின் மூலமாக உங்கள் எல்லாருக்கும் ஒரு நினைவூட்டுதலை கொடுக்கணும் அப்படின்ற இந்த தலைப்பை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வாழ்க்கை முதல்ல நம்மளுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நிரந்தரமே இல்லாத வாழ்க்கை இல்லையா? நமக்கு நல்லா தெரியும். ஒரு நம்ம எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு வீட்டில் தான் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். எதுவுமே இல்லாத நிரந்தரமான இடத்துக்கு நிறைய செலவு பண்ணுவோமா, இல்லை சொந்த வீட்டுக்கு நிறைய செலவு பண்ணுவோமா? ஒரு வாடகை வீட்டில் நிறைய செலவு பண்ணுவோமா, சொந்த வீட்டுக்கு நிறைய செலவு பண்ணுவோமா? ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு யோசிங்களேன். நம்மளுடைய நிரந்தர வாழ்க்கை எதுன்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அதை புரியக்கூடிய ஆற்றலையும் அறிவையும் நமக்கு கொடுத்துருக்குறான், எது நிரந்தர வாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாம் இந்த தற்காலிக வாழ்க்கையான இந்த உலக வாழ்க்கையில் தான் நம்மளுடைய வாழ்க்கை நேரத்தை நம்ம என்ன செய்கிறோம், செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது நம்ம இவ்வளோ புரிந்துமே நம்மளால் என்ன செஞ்சுக்க முடியல, அதை தாண்டி என்னுடைய வாழ்க்கை முறையை கொண்டு வர முடியல. அப்போ நான் இதுக்கு வரணும்னா அல்லாஹ் எனக்கு இன்று அறிவூற்றக்கூடிய வசனமாக என்னவா எடுத்துக்கலாம்? அல் குர்ஆனில் 18வது அத்தியாயம் 45வது வசனத்தில் அல்லாஹ் ஒரு உதாரணத்தை காமிக்கிறான். தண்ணீரை நாம் தான் இந்த வானத்திலேருந்து இறக்கணும். தண்ணீரை அல்லாஹ் தான் இறக்கி வைக்கிறான் இல்லையா? பூமியில் இருக்கா தண்ணி வானத்திலேருந்து இறங்கி வருதா? வானத்திலேருந்து தான் இறக்கி வைக்கிறேன். அது பூமியுடைய தாவரங்களோட ரெண்டரை கலந்துடுது. பின்னர் அப்படியே என்ன செய்யுது, அந்த தாவரங்களோட கலந்த உடனே என்ன ஆகுது, நல்ல பச்சை பசேன்னு ஆகி கொஞ்ச நேரத்தில் அந்த இலைகள்லாம் என்ன ஆகுது, சருகு மாதிரி விழுந்துடுது. பச்சையாக இருந்த செடி கொடிகள் எல்லாமே என்ன செய்யுது, அப்படியே கொஞ்ச நாளில் சருகு மாதிரி காஞ்சி விழுது. அதுக்கப்புறம் காற்றுல குப்பை கூலங்களை அடிச்சுட்டு போயிடுது. இந்த உலக வாழ்வுக்கு உதாரணமாக இதை சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறேன். எப்படி ஒரு உதாரணம் பாருங்களேன். நம்மளுடைய வாழ்க்கைக்கு எவ்வளோ அழகிய நல்லா புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு அழகான ஒரு உதாரணம். அல்லாஹ் தண்ணீரையும் இந்த பயிரையும் சொல்கிறான். கொஞ்ச நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை என்ன செஞ்சிடும், அந்த இலை இருக்கிற நேரம் தான். ஒரு இலை என்ன 100 வருஷமாக இருக்க போது, நம்ம கண்ணு முன்னாடி துளிர் விடுற இலை தான் கொஞ்ச நாளில் என்ன ஆகிடுது, அந்த இலை காஞ்சி கீழே அப்படியே சருகாக விழுந்து காற்றுல அடிச்சு போய் மக்கி மண்ணாக போயிடுது. இவ்வளோதான் நம்மளுடைய வாழ்க்கை. ஸோ நம்மளுக்கு இதை ஏன் உதாரணம் காமிக்கிறான்னும் போது, நம்மக்கிட்ட இருக்கு இல்லையா, நம்ம இது இந்த உலகத்திலேயே நம்ம இருந்துடுற மாதிரி ஒரு விஷயத்தையும் நம்ம செய்கிறோம் இல்லையா? இது எனக்கு தான், இது இப்படி தான், நான் இப்படி தான் செய்வேன், நான் எதையுமே இறங்கி கொடுக்க மாட்டேன் அப்படின்னும் போதெல்லாம் நம்ம கண் முன்னக்க எங்கே யார் எப்படி இருந்தாலும் பச்சை இலைத்தழைகள் தெரியாமல் இருக்கவே போகிறதில்ல. அதை பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை நமக்கு ஞாபகம் வரணும்னு தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த உதாரணத்தை நமக்காக காமிக்கிறான். அடுத்த முறை நம்மளுக்கு இந்த பச்சையாக இலைத்தழைகள் பார்க்கும்போது நமக்கு ஞாபகம் வர விஷயம் என்ன அப்படின்னா, என்னுடைய வாழ்வு தான், இந்த நேரம் தான்,
கொஞ்ச நேரத்தில் என்னதான் காணாமல் போயிடும், ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஏன் கண்ணு முன்னுக்கு தான் அது துளிர் வந்துச்சு, என் முன்னாடி தான் அது பச்சை பசேன்னு இருந்துச்சு, பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் அது என்னாச்சு, அப்படியே மஞ்சள் கலரில் மாறி காய்ந்த சரிகா கீழே விழுந்து காற்றா அடிச்சுட்டு போயிடுச்சு. நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று இது என்னுடைய வாழ்க்கையோடு இது ஒத்து போகாது, அல்லாஹ் தெரியாமல் சொல்லிட்டான் இதை அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்ம யாராவது சொல்ல முடியுமா? அல்ஹம்துலில்லாஹ். இதை எப்படி நம்மளுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி எவ்வளோ ஒரு சின்ன உதாரணம் பாருங்களேன். இந்த இடத்துல தான் இதை பார்க்கும்போது தான் நம்முடைய அகங்காரத்தை விட்டு கொடுக்கணும், பொறாமையை விட்டு கொடுக்கணும், பெருமையை விட்டு கொடுக்கணும். நம்ம ஒரு விஷயத்தின் மேலே இதுதான் எனக்கு அப்படின்னு ஆசை வச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா, அந்த ஆசையை விட்டு கொடுக்கணும். தேவையில்லாத பயத்தை விட்டு கொடுக்கணும். நம்மக்கிட்ட எதெல்லாம் இருக்குதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோமோ அது அனைத்துமே கொஞ்ச நாளில் காணாமல் போயிடும். நம்ம 10 வயசில் இருந்த மாதிரியா இப்போ இருக்கிறோம், இல்லை 20 வயசில் இருந்த மாதிரி 30 வயசில் இருக்கிறாங்களா, 30 வயசில் இருக்கிறவங்க தான் 50 வயசில் இருக்கிறாங்களா? எல்லாமே மாறி போய்கிட்டு தானே இருக்குது. அப்போ அந்த சில விஷயங்களும் அந்த வீம்புகளும் ஏன் நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குது? எதை நினச்சா நம்ம இதை விட்டு கொடுத்துருவோம், மறுமையை நினச்சா என்ன செஞ்சுருவோம், இந்த இம்மை வாழ்க்கையை கொஞ்சம் விட்டு கொடுக்க ஆரம்பிப்போம். அப்போ இன்ஷா அல்லாஹ் அந்த புரிதலை எல்லா இடத்துலையுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி அல்லாஹ் இந்த வாழ்க்கையை இன்னும் ஒரு விஷயத்த சொல்கிறான். இந்த எவ்வளோ அந்த அற்பமான வாழ்க்கை, நிரந்தரமற்ற வாழ்க்கை அப்படின்றத இன்னொரு வசனத்துலேயே அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். 18வது அத்தியாயம் 57வது அத்தியாயம் 20வது வசனத்தில் இந்த உலகத்தினுடைய நிலை திரும்பவும் மழையை போன்றதுன்னு ஒரு முறை சொல்லல, 2வது முறையும் சொல்கிறான் அல்லாஹ். அதன் காரணமாக முளைத்த பயிர்கள் இருக்கு இல்லையா, ஏக இறைவனை மறுத்தோருக்கு மகிழ்ச்சி அளிக்குது. அந்த பயிர்கள் மாதிரி ஏக இறைவனை மறுத்தோரை மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. ஆனால் கொஞ்ச நாளே பின்னர் அது காய்ந்து விடுது, மஞ்சள் நிறமாக மாறுறதை நீங்கள் பார்க்கலாம், அது கூலமாக மாறிடும். மறுமையில் தீயோருக்கு கடும் வேதனை தான். இப்போ இந்த இடத்துல முதல்ல சொல்லும்போது சாதாரணமாக சொல்லிட்டு நமக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லிட்டு அடுத்தது இந்த உலகத்தில் அல்லாஹ்வை மறுப்போருக்கு உதாரணமாக இந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறோம். அப்போ நம்ம வாழும்போது எப்படி இருந்துடணும், கொஞ்சமாவது பயனுள்ள வகையில் இருந்துடணும். அழகோடு இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அடுத்தவங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துடணுன்றது இங்கே சொல்லி காமிக்கிறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த வாழ்க்கைன்றது ஏதோ பிறந்துட்டோம், அல்லாஹ் ஏதோ படைச்சிட்டான் நம்மளை. இந்த உலகத்தில் நம்மளால் என்னவோ நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம எதுக்காக வந்திருக்கோம், சாப்பிடவும் தூங்கவும் நம்மளுடைய சொந்த பந்தங்களோட பேசிக்கொள்ளவும், இதற்காகவே வந்த மாதிரி நம்மளுடைய வாழ்நாளை தள்ளிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நமக்குன்னு அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கான், சில விஷயங்களை நிர்பந்தம் பண்ணியிருக்கான். இதை நீ செஞ்சு தான் ஆகணும். நீ இஸ்லாமியர்களாக இருந்து செஞ்சு தான் ஆகணும், இல்லைன்னா தேவையில்லை. நீங்கள் காஃபிர்களாக இருந்தால் தேவையில்லை. லா இக்ரா ஃபித்தீன், இந்த மார்க்கம் யார் மேலே நிர்பந்தமே கிடையாது. நீ இப்படி தான் பண்ணணுன்றது நிர்பந்தம் இல்லை. ஆனால் நீ ஒரு முஸ்லீமாக வந்துட்ட, மூமீனாக ஆயிட்டேன்னா தொழுகணுன்றது மேலே கடமை தானே, நோன்பு வைக்கணுன்றது கடமையாயிருந்தா இதெல்லாம் நிர்பந்தம் தானே. நமக்கு ஏழை வரி ஜக்காத்து கொடுக்கணுன்றது நிர்பந்தம், ஹஜ்ஜின்றது நிர்பந்தம், நமக்கு பெற்றோருக்கு பணிவிடை செய்யணுன்றது நிர்பந்தம், நம்ம மேலே பொய் சொல்லக்கூடாதுன்றது நிர்பந்தம். இதெல்லாம் யாருக்காக, மற்றோருக்கும் நல்ல விஷயத்தை செய்கிறதுக்காக. இஸ்லாமில் நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்தாலுமே ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பாக நன்மை அதனால் போய் சேர்ந்துடும். நாம் ஒரு விஷயத்தை செய்வோம், ஆனால் அடுத்தவர்களுக்கு அதனால் என்ன செய்யும், கண்டிப்பாக பயனுள்ள ஒரு விஷயம்தான் இருக்கும். அதே மாதிரி எந்த விஷயமே அதில் என்ன இருக்காது, மற்றவர்களுக்கு கஷ்டம் தர மாதிரி எந்த விஷயமே இஸ்லாத்தில் நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ இன்ஷா அல்லாஹ் அப்போ நம்ம இந்த வாழ்க்கையை நம்மளுக்கு சொல்லும்போது, மழைக்கு உதாரணம், இந்த பயிர்களுக்கு உதாரணம் சொல்லும்போது நம்மளுடைய கவனம் ரொம்ப ரொம்ப இந்த இடத்துல வச்சுக்கணும். இன்ஷா அல்லாஹ் அடுத்தது சொல்கிறாங்க, அனைத்துமே இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்துமே அற்ப சுகம்தான். ஏன்னா நம்ம சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு இந்த உலகத்தில் நம்ம எதையோ நினைக்கிறோம். நான் இது இருந்தால் தான் சந்தோஷமாக இருப்பேன், அது இருந்தால் தான் சந்தோஷமாக இருப்பேன், இவங்களோட இருந்தால் தான் சந்தோஷம், இந்த பொருளோட இருந்தால் தான் சந்தோஷம், இந்த இடத்துல இருந்தால் தான் சந்தோஷம். நம்மளுக்கு பல சந்தோஷங்கள் இருக்குது இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும். சின்ன விஷயம், நம்ம ப்ரஷ்ஷை கூட நம்மளால் என்ன செஞ்சுக்க முடியாது, இப்படி இருக்கணும் என் ப்ரஷ், இந்த கலரில் இருக்கணும், நம்மள சில பொருட்கள் இந்த இடத்துல இப்படி தான் இருக்கணுன்ற ஒரு சின்ன சின்ன சந்தோஷத்தையுமே என்ன செய்கிறோம், இந்த உலக சந்தோஷமாக தான் பார்க்குறோம். எத்தனை நபர்களுக்கு மறுமையுடைய சந்தோஷம் இந்த உலகத்தில் சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. நான் இதை இவங்களுக்காக நான் விட்டு கொடுத்தேன், இல்லை இதற்காக நான் செஞ்சேன், எனக்கு மறுமையில் இந்த மாதிரி கிடைக்க போகுதுன்ற சந்தோஷம் எனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதாவது நம்ம சந்தோஷம் அடையிறோமா?
அந்த மாதிரி ஏதாவது இருக்கா நம்ம கிட்ட அப்படின்னா நம்ம யோசிக்கணும். அல்லாஹ் நமக்காக சொல்றான் 9வது அத்தியாயம் 38வது வசனத்துல, 9வது அத்தியாயம் 38வது வசனத்துல, நம்பிக்கை கொண்டோரே யா அய்யுஹல்லதீன ஆமனு அப்படின்னு ஈமான் கொண்டவர்களை பார்த்து தான் அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு என்ன நேர்ந்துச்சு, என்ன ஆச்சு உங்களுக்கு, அல்லாஹ்வின் பாதையில நீங்க புறப்படுங்க, அல்லாஹ்வின் பாதையில நீங்க புறப்படுங்க என்று உங்கள்கிட்ட சொன்னா இந்த உலக நோக்கி நீங்க என்ன செஞ்சிடறீங்க, சாஞ்சிடுறீங்களே. எப்படி இருக்கு பாருங்க. நமக்கே இந்த வசனம் இல்லை. போன வாரம் நம்ம என்ன தலைப்பு பார்த்தோம், அல்லாஹ்வின் பக்கம் விரையுங்கள் சொல்லி பார்த்தோம். இந்த வசனம் அல்லாஹ் எதற்காக இந்த வசனத்தை நம்மளுக்காக காமிக்கணும், அல்லாஹ்வின் பக்கம் புறப்படுங்க நீங்க சொல்லும் போது உங்களுக்கு என்ன ஆச்சு, நீங்க இந்த உலகத்து பக்கம் தான் சாஞ்சிடுறீங்களே. இந்த ஒரு வாரமும் நம்ம எந்தெந்த விஷயங்களை இந்த உலகத்து பக்கம் சாஞ்சோன்றது நமக்கும் இந்த இறைவனுக்கு மட்டுமே தெரியும் இல்லையா, நமக்கும் இந்த இறைவனுக்கு மட்டுமே தெரியும், வேற யாருக்குமே பார்த்து சொல்லணுன்ற அவசியமே இல்லை. அப்படி இருக்கும்போது அல்லாஹ் நம்மளை பார்த்து தானே கேட்குறான், என்ன நேர்ந்துச்சு உங்களுக்கு, நான் உங்களை அல்லாஹ்வின் பக்கம் புறப்படுங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்றீங்க, இந்த உலகத்தின் பக்கம் சாஞ்சு போறீங்க, இந்த உலகத்தை நோக்கி நீங்க சாயிறீங்க இல்லையா. மறுமையை விட இந்த வாழ்வையில நீங்க திருப்தி அடைகிறீங்களா? அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்குறான், இந்த உலகம் உங்களுக்கு திருப்தி கொடுக்குதா, மறுமையை விட திருப்தியானதா இந்த உலகம்? மறுமைக்கு முன்னால் இந்த உலகம் அற்பமானது, ஒண்ணுமே கிடையாது. நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தன் ஒரு லட்ச ரூபா கையில வச்சிட்டு இருக்காங்க, இந்த கையில ஒரு பைசா வச்சிட்டு இருக்காங்க. நம்ம எதை எடுத்துப்போம், நம்ம குழந்தைங்களை பார்த்து கேட்குறாங்க ஒருத்தவங்க, நம்ம வெளிநாட்டுலேருந்து ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம புள்ள போய் ரெண்டத்தையும் கேட்டால் நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த 5 காசு எடுத்து போனால் தான் காசு தரும், சாக்லேட் கிடைக்கும். அதுங்களுக்கு தெரியாது இல்லையா. நம்மளை எடுக்க சொன்னால் நம்ம என்ன எடுப்போம், 1 லட்ச ரூபா எடுத்துப்போம். உண்மையாக மனசு இதான் செய்யும். அப்போ அல்லாஹ் நம்மளை பார்த்து அப்படி தானே கேட்குறான், உங்களுக்கு என்ன ஆச்சு, இந்த உலக வாழ்க்கை அற்பமானது, அதை போய் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிறீங்களே, ஏன் இப்படி இருக்கிறீங்க, நம்ம யோசிப்பதற்காக கேள்வியாக கேட்குறான். சொல்லும் போது புரியாதுன்றதுக்காக தான் இது எப்படி சொல்லப்படுது, கேள்வியாக கேட்கப்படுது. போன வாரம் தான் நான் சொன்னேன், கேள்வி கேட்டால் தான் நம்மளுடைய மூளை என்ன செய்யும், யோசிக்க ஆரம்பிக்கும், அதற்கான பதிலை தேடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அல்லாஹ் இந்த வசனத்தில் பாருங்கள் எத்தனை கேள்வி, உங்களுக்கு என்ன ஆச்சு, உங்களுக்கு என்ன ஆச்சு இப்படி நீங்கள் சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி போகிறீங்க. நம்ம சின்ன குழந்தை அப்படி எல்லா வசனங்களுமே பாருங்களேன், அல்லாஹ் நம்மளை அப்படியே உக்காந்துட்டு ஒரு குழந்தைக்கு ஒரு தாய் எப்படி சொல்லுவாங்க, ஒரு அறிவுரை எப்படி சொல்லுவாங்க, ஒரு உபதேசத்தை எப்படி சொல்லுவாங்க, அது எப்படி உணர முடியுது பாருங்க. இத்தனை நாளாக நாமுமே குரான் ஓதிட்டே இருக்கோம், அல்லாஹ் இதை மாதிரி நமக்கு எடுத்து சொன்ன மாதிரி நம்மளுடைய வசனங்கள் அல்ஹம்துலில்லாஹ் இப்போ நம்ம குரான் புரிஞ்சு ஓதுற அளவுக்கு அல்லாஹ் நம்மளுடைய உள்ளத்தை மாற்றிருக்கிறான். சில வசனங்களுக்கு நம்மளுக்கு சிரிப்பு வருது, சில வசனங்கள் நமக்கு மனசில் திகில்பை ஏற்படுத்துது, உணர்ச்சி வசப்படுறோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த வசனம் நமக்கு நம்மளுடைய உள்ளத்தை உயிர் பெற செய்யணும். இந்த மாதிரி உலகத்தின் பக்கம் ஆமாம் நான் சாஞ்சிடுறேனே அப்படின்ற பதில் நம்ம வாயிலிருந்து வரணும். நம்மளுடைய உள்ளம் நமக்கு என்ன செய்யணும், அல்லாஹ்வின் கேள்விக்கு பதில் சொல்லணும். யாராவது ஒருத்தவங்க எதிர்க்கன்னு கேள்வி கேட்டால் வாயை திறந்து சொல்லலைன்னா கூட நம்ம மனசு சொல்லணும்ல, என்னப்பா சாப்பிட்டேன்னா நம்மளுக்கு கோபமாக இருக்கிறவங்க எதிர்க்க இருந்தால் கூட நான் சப்பாத்தி சாப்பிட்டேன் இப்போ என்ன எதுக்கு நான் சொல்லணுமா அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே என்ன செஞ்சுப்போம், வாய் வந்துடும், ஆனால் வெளியில் சொல்லாது, ஆனால் ஆன்சர் என்ன செய்யும், வரும். அப்போ இந்த மாதிரி அல்லாஹ் நம்மளை கேள்வி கேட்கும்போது நம்மளுடைய உள்ளத்துலேருந்து பதில் வருதா, ஏன் வரமாட்டேந்து? அல்லாஹுக்கும் நமக்குமான தொடர்பு இல்லாமல் இருக்கிறோமா, இல்லை அல்லாஹ் கேட்குற கேள்வி நமக்கு புரியலையா, விளங்கிக்கலையா? நம்ம அல்லாஹ் கிட்ட ஒரு முறையும் கேட்குறோம் இல்லையா, அல்லாஹும்ம ஃபக்கிஹ்னா ஃபித்தீன், அல்லாஹ் இந்த மார்க்கத்தில் எனக்கு தெளிவை கொடு, புரிஞ்சிக்கக்கூடிய ஆற்றலை கொடு நம்ம கேட்குறோம் இல்லையா. அப்போ அந்த ஆற்றல் கொடுத்துருக்குறானா இல்லையா, நான் புரிஞ்சிக்காமல் இருக்கிறேனா இன்னுமே, அப்போ என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்துக்கிட்டு இருக்கு, இத்தனை வசனங்கள் கேட்டுமே எனக்கு புரிதல் இல்லாமே நான் போய்கிட்டு இருக்கிறேனா அப்படின்ற மாதிரி என்ன செய்யணும், யோசிக்க ஆரம்பிக்கணும். அல்லாஹ் சொல்கிறான் 13வது அத்தியாயம் 26வது வசனத்தில், தான் நாடியோருக்கு அல்லாஹ் செல்வத்தை தாராளமாக கொடுக்குறான். அல்லாஹ் நாடியோருக்கு என்ன செய்கிறான், செல்வத்தை தாராளமாக கொடுக்குறான். சில பேருக்கு குறைச்சும் கொடுக்குறான், சில பேருக்கு குறைச்சும் கொடுக்குறான். அல்லாஹ் செல்வம் அதிகமாக இருக்குன்றதுக்காக அவங்க ஏதோ பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. செல்வம் மொத்தவங்கள்ட்ட இல்லை, காசு இல்லைன்றதுக்காக அவங்க எதுவுமே அல்லாஹ்க்கு செய்யலைன்றது அர்த்தம் இல்லை. அல்லாஹ் அதை கொண்டு சோதிப்பதற்காகத்தான் அதிகமாக கொடுக்குறான். அதை கொடுக்காம இருக்கிறதும் அவனுடைய விஷயம்தான். அவர்களுக்கான கேள்வி கணக்கு அவங்ககிட்ட இருக்கு. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் இவ்வுலக வாழ்க்கையின் மூலம் மகிழ்ச்சி அடைகிறாங்க, குறைத்தும் வழங்குறாங்க. இந்த உலக வாழ்க்கையில் என்ன செஞ்சிடறாங்க, மகிழ்ச்சி அடைஞ்சிடுறாங்க.
மறுமையுடன் ஒப்பிடும்போது இந்த உலக வாழ்க்கை அற்ப சுகம் தவிர வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். யாராவது ஒருத்தவங்க நம்ம கும்பலாக உட்காந்துருப்போம், நம்ம பேசி சிரிச்சுட்டே இருப்போம். நம்ம யாராவது ஒருத்தவங்களை கலாய்க்கணும் அப்படின்னு நினச்சா வேணும்னே அவங்கள மூக்கு உடைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை பேசிடுவோம். அதில் ஒரு சுகம் கிடைக்கும் தெரியுமா? ஆனால் அது உண்மையாகவே என்ன சுகம்? அது அற்பமான ஒரு சுகம் தானே. அது நம்ம மச்சியாக இருக்கட்டும், இல்லை சகோதரிகளாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நம்ம சாதாரணமாக அது நமக்குள்ளே இருக்கிற சாதாரண பழக்கம். அதனால யாருக்கும் எந்த பிரயோஜனமுமே இல்லை. அது எப்படி ஒரு சுகம் நம்மளுக்கு கொடுக்கும்? அற்பமான ஒரு சுகம் கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு சுகத்தான் நம்ம உலகம்ன்றான்ல. அற்பமான ஒரு சுகம் இது. இதில் நம்ம சந்தோஷப்படுறது எல்லாமே உங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடும்ன்றத அல்லாஹ் இந்த வசனம் மூலம் இன்னும் சொல்லி காமிக்கிறான். இன்னும் சில பேர் இப்படியும் எடுத்துக்கலாம் இந்த விஷயத்தை, இந்த உலகத்தை இப்படியும் எடுத்துக்கலாம். எப்படி? அல்லாஹ் நல்லோர்களுக்கு சொல்லும்போது சொல்கிறான், இந்த மறுமை வாழ்க்கை இருக்கு இல்லையா, இப்போ வரப்போகிற மறுமை வாழ்க்கை எப்படி இந்த உலக வாழ்க்கை மறுமை வாழ்க்கை ரெண்டாக இருக்கும், அதே மாதிரி மறுமை வாழ்க்கையும் எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு? ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்று சொர்க்க வாழ்க்கை, இன்னொன்று நரக வாழ்க்கை. அப்படி பிரிச்சிருக்கும் போது அல்லாஹ் நல்லவர்கள் யாரு, அந்த சொர்க்கத்திற்குரியவர்கள் யாரு, தீமை பண்ணி நரகத்திற்குரியவர்கள் யாருன்னு சோதிப்பதற்காக தான், உங்களில் அழகிய செயலுக்குரியவர் யார் என்பதை சோதிப்பதற்காக தான் இந்த மரணமும் சரி இந்த வாழ்க்கையும் சரி. இவ்வளோ பேரை படைச்சிட்டு அல்லாஹ் வைக்கிற டெஸ்ட்டு பார்த்தீங்களா? இந்த மரணமும் இந்த வாழ்க்கையுமே என்னதான், அவன் இதை படைச்சதுக்கு காரணமே என்ன? சோதிப்பதற்காக தான். அவன் மிகைத்தவன் மன்னிப்பவன் அப்படின்னு சொல்லிட்டு 67வது அத்தியாயம் 2வது வசனத்தில் தபாரக்கல்லதி ஓதுறோம் இல்லையா, அந்த வசனத்துடைய சொல்கிறான் அல்லாஹ். சூரா முல்க் நம்ம ஓதும் போதெல்லாம் நம்ம ஏதோ என்னத்துக்குன்னு ஓதிக்கிறோம். யாராவது ஒருத்தவங்க ஒன்று எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க, இதை ஓதுனா உங்களுக்கு ரிஸ்க்கு கிடைக்கும், வெள்ளிக்கிழமை ராவ் ஓதுங்க, இப்படி ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம சும்மா செஞ்சுட்டு இருப்போம். அல்ஹம்துலில்லாஹ் அதில் இருக்கக்கூடிய பொருள் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது உண்மையாகவே நம்ம கபரில் வெளிச்சம் கொடுக்கும், ரிஸ்கில் விஸ்தீரணம் கொடுக்கும், அல்லாஹ்வின் பக்கம் நம்மளை நெருக்க வைக்கக்கூடியவங்களாக இருக்கும். நம்ம புரிஞ்சிக்காம சும்மா வார்த்தைகளுக்காக ஓதுனா எந்த பயனுமே என்ன செய்யாது, இருக்காது. அப்போ நம்முடைய உள்ளம் அந்த குர்ஆனோட இணைந்து இருக்கிறதால இந்த உலக வாழ்க்கை என்னன்றது எனக்கு புரியுதா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இந்த வாழ்க்கையுடைய புரிதல் அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா, திரும்ப இன்னொரு அத்தியாயத்திலேயே சொல்கிறான், 11வது அத்தியாயம் 7வது வசனத்தில், உங்களில் அழகிய செயல்பாடுகள் உள்ளவர் யார் என்பதை சோதிப்பதற்காக தான் அவன் வானத்தையும் பூமியையுமே 6 நாளில் படைத்தான் அப்படின்னு சொல்கிறான். வானத்தையும் பூமியும் 6 நாளில் படைச்சதுக்கு காரணமே என்ன? அவனுக்கு 6 நாள் வேலை தான் அந்த பூமியும் அந்த வானமும். அதில் இருக்கிற ஒவ்வொரு அணுத்துகள்களும் யோசிச்சு பாருங்கள். மண்ணை ஆராய்ச்சி பண்ணுறாங்க, மண்ணுக்குள்ளே இருக்கிற பூமி ஆராய்ச்சி பண்ணுறாங்க, வானம் ஆராய்ச்சி, அந்த மலை ஆராய்ச்சி, கடல் ஆராய்ச்சி, ஒரு செடியா இருக்கிற இந்த சாப்பாடா, எல்லாத்துலேயுமே ஆராய்ச்சி. வைரஸ்லேருந்து எவ்வளோ கண்ணுக்கு தெரியாத விஷயத்துலேருந்து அல்லாஹ் எவ்வளோ மதிநுட்பமானவன் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம படைப்புன்ற ஒரு வார்த்தையில அடக்கிடுறோம். ஆனா அல்லாஹ்வுடைய படைப்பை பற்றி அப்படியே யோசிச்சு பாருங்களேன். எத்தனை ஆராய்ச்சிகள் எத்தனை ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு. இது எப்படி வந்துச்சு, அது எப்படி வருது, அது எப்படி நடக்கும், இது எந்த மாதிரி வருது, ஒரு வியாதியில எவ்வளோ வகைகள், ஒரு நல்ல விஷயம் நெல்லுல ஆராய்ச்சி, எதுல ஆராய்ச்சி இல்லை சொல்லுங்க? ஒண்ணுமே இல்லாததுலேருந்து எப்படி கொண்டு வரலான்ற ஆராய்ச்சி வரைக்கும் இப்போ போயிடுச்சு. இதை கொஞ்ச நாள் ஏஐல வந்துருக்கு. மனுஷன் செய்யாததுலாம் செஞ்ச மாதிரி காமிக்கிறது. எல்லாமே எந்த இடத்துலேருந்து வருது? அவனுடைய அறிவுலேருந்து வந்தது தானே, அவன் செஞ்சது தானே இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்துமே. இத்தனை வருட காலங்களாக இவ்வளோ விஷயங்கள் அல்லாஹ் படைச்சிட்டேன்னு சொல்கிறான் கொஞ்ச நேரத்தில். அப்போ எதுக்காக? அதுவுமே எதற்காக? நம்மளை சோதிப்பதற்காக தான். அது யாரை நம்மன்னு கூட பொதுவாக கூட எடுத்துக்காதீங்க, என்னன்னு சொல்லி எடுத்துக்கோ. அவங்கள அப்படின்னு இந்த இடத்துல பொருத்தி பாருங்களேன். என்ன சோதிப்பதற்காகவா இந்த உலகம்? அப்படி யோசிச்சு பாருங்க. அப்போ எவ்வளோ பெருசாக தெரியும் இந்த விஷயம். அந்த இடத்துல நான் எப்படிப்பட்டவளா இருக்கிறேன்? ஏன் என்னை ஒரு எறும்பா படைச்சிருக்க கூடாதா? என்னை ஒரு மரமா படைச்சிருக்க கூடாதா? என்னை ஒரு கிருமியாக படைச்சிருக்க கூடாதா? அல்லாஹ் என்னை மனுஷனாக படைப்பதற்கான காரணம் என்ன? இவ்வளோ விஷயத்த படைச்ச அறிவனுக்கு அல்லாஹ் அறிவில்லாமையா நம்மளை படைச்சிட்டான்? நம்ம யோசிச்சிருக்கிறோமா என்னைக்காவது? மனித படைப்பா, நல்ல உலகத்திலேயே சிறந்த படைப்பா அல்லாஹ் சொல்கிறானே, இத்தனை படைப்புகளும் படைத்த இறைவன் சொல்கிறானே,
நான் உன்னை மனித படைப்பை சிறப்பான படைப்பாக படைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி ஒரு மனித படைப்பாக பிறந்த நமக்கு என்ன புரியுது? நம்மளுக்கு எந்த அளவுக்கு நமக்கு யோசிக்க வருது பாருங்க. அப்போ அல்ஹம்துலில்லாஹ், எந்த அளவுக்கு அல்லாஹுக்கு நம்ம மேலே கருணை இருந்தால் என்னை முதல்ல மனித படைப்பாக படைச்சிருப்பான். அப்படிப்பட்டவனுக்கு நான் திரும்பி என்ன கொடுக்குறேன்? நன்றி இல்லாத தனம். அல்லாஹ் சொன்னால் நான் செய்ய மாட்டேன்ற தனம். எத்தனை விஷயங்களை அல்லாஹ் நீ சொன்ன நான் செஞ்சேன்னு இருக்கிறோம். இல்லை நீ சொல்லிட்ட இந்த விஷயத்த நான் கண்டிப்பாக செய்கிறேன் அல்ல அப்படின்ற மாதிரி எந்த விஷயத்தில் நம்ம அவன்கிட்ட நெருங்குறோம்? அந்த மாதிரி ஒரு நெருக்கம் ஒரு விஷயத்தில் இருக்கட்டும். அந்த ஒரு விஷயமாவது அடுத்த விஷயத்தை அடிச்சிடும்ல. நம்ம நிறைய தவறுகள் சுப்ஹானல்லாஹ் நம்ம சொல்லி அடங்க முடியாது. நம்ம தவறுகளில் பேர் போனவங்களாக இருக்கிறோம். தவறுகளாலே மூழ்கி கிடக்கிறோம். ஏதாவது ஒரு நன்மை, இந்த ஒரு விஷயம் அல்லாஹ் எனக்கு சொன்னதின் காரணமாக இதை நான் அல்லாஹுக்காக மட்டும் இந்த விஷயத்தை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதில் எந்த விதிலையும் நான் என்ன செய்யலை, கொஞ்சம் கூடமே ஒரு நிராசை அடைஞ்சில்லை. நான் எந்த விஷயத்தையுமே நான் எந்த இடத்துலையுமே கொஞ்சம் கூட நான் தடம் சரிஞ்சில்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கா? அப்போ நாம் என்ன செய்யணும்? நம்மை குறித்து, நம்மளுடைய இந்த உலகம் குறித்து நம்ம என்ன செய்யணும்? யோசிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா அல்லாஹ் சொல்கிறான், இப்போ சொன்னாலே 6 நாளில் படைச்சிட்டேன்னு சொல்லிட்டு, அதுவும் அர்த்தத்தையும் சொல்கிறான். 18வது அத்தியாயம் 7வது வசனத்தில், அவர்களில் அழகிய செயலுடையவர் யார் என்பதை சோதிப்பதற்காக பூமியில் உள்ளதை அதை பூமிக்கு அலங்காரமாக ஆக்கி வச்சிருக்கு. நம்ம கண்ணுக்கு எல்லாமே அலங்காரம் தான். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே என்னதான்? அலங்காரம் தான். நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா பொருளுமே நல்லா இல்லாத பொருள் தான். நம்ம கடையிலேருந்து நம்ம என்ன பொருள் வாங்கிட்டு வந்தாலும் அது வாங்குற வரைக்கும் தான் அதோடைய அலங்காரம். வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துச்சுன்னா அது என்னது? அடுத்த பொருள் மேலே நம்மளுடைய அலங்காரம் அப்படியே திரும்பிடும். அது இருந்தால் நல்லா இருக்குமே, அது இருந்தால் நல்லா இருக்குமே. நம்மள்கிட்ட 10,000 பொருள் இருந்தாலும் அங்கே இருக்கிற ஒரு ரூபா பொருள், 2 ரூபா பொருள் மேலே ஆசை வரத்தான் செய்யுது. ஏன்னா இதை மாதிரி தான் நம்மளுடைய உள்ளம் படைக்கப்பட்டு இருக்கு. படைச்சிட்டு தான் அல்லாஹ் என்னன்னு சொல்கிறான்? உனக்கு இது சோதனை, அது அலங்காரம், நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். நம்மளை இப்போ பரிசுத்தமாக எல்லாம் படைச்சில்லை, நம்மளை பலகீனமாக படைச்சிருக்கிறேன்னு சொல்கிறான். நம்ம எது இருந்தாலும் விழுந்துருவோன்னு சொல்கிறான். நம்ம நாடி நரம்பெல்லாம் என்ன ஓடிக்கிட்டு இருக்கு? ஷைத்தான் ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறான். இது நமக்கு டெஸ்ட்டு தான். அல்லாஹ் சொல்லும் போதே சொல்லிட்டான், இது உனக்கு டெஸ்ட்டு தான், நீ ஜெயிச்சு தான் ஆகணும், நீ யோசிச்சு தான் ஆகணும், நீ இதில் ஓடித்தான் ஆகணும், நீ கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஒரு கஷ்டம்னு வரும்போது நம்ம தாண்டி இந்த உலகத்தில் யாராவது எங்கேயாவது ஒரு சில பேர் இருப்பாங்க. கஷ்டம்னு வந்தாலும் தாண்டி போகிறவங்க தானே நிறைய பேர் இருக்காங்க. யாராவது ஒருத்தவங்க கோழையில் ஏதாவது ஒரு தவறுதல் செஞ்சிடுறாங்க, அவங்கள நம்ம இங்கே கணக்கில் எடுத்துக்க வேணாம். ஆனால் உலகம் ஒவ்வொரு விதையும் தாண்டி 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 வந்துக்கிட்டே தானே இருக்குது. ஒவ்வொரு முறையும் என்ன செய்யுது? தாண்டி தாண்டி வந்துக்கிட்டே தானே இருக்குது. சோதனை இல்லாத வாழ்க்கை மனுஷனுக்கு இருக்கா? அப்படி ஒரு மனுஷன் தான் இருக்க முடியுமா இந்த உலகத்தில்? அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இது சோதனை களம் தான். முக்கியமாக யாருக்கு? மூமின்களுக்கு இது ஒரு சோதனை களம், சிறைச்சாலை. நம்ம நினச்ச மாதிரிலாம் இருக்க முடியாது. இந்த உலகம் இப்படி தான் இருக்கும், அற்ப சுகமாக இருக்கும். உனக்கு விட்டில் பூச்சி மாதிரி நீ அதில் போய் விழதான் செய்வ. ஆனால் நீ பாதுகாத்துக்கோ. நீ உன்னை பாதுகாக்கணுன்றதுக்காக எச்சரிக்கை மணியாக தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்? இந்த இது கொடுக்குறா. ஏன்னா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏமாற்ற வசதிகள் அதிகம். எங்கே விழுந்தாலும் எப்படி இருந்தாலும் நம்ம ஏமாறிடுவோம் தான். நான் நம்பி ஏமாந்துட்டேனே அப்படின்ற வார்த்தை யாராவது சொல்லாதவங்க இருப்போமா? நான் நம்பினேன் ஆனால் ஏமாந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லாதவங்க யாராவது இருப்போமா? சொல்லிக்கிட்டு தான் இருப்போம். அல்லாஹ் சொல்கிறான், மறுமையில் தீயோருக்கு கடும் வேதனையும் நல்லோருக்கு அல்லாஹ்விடமிருந்து மன்னிப்பும் திருப்தியும் உண்டு. மன்னிப்பும் திருப்தியும் உண்டு. இந்த உலக வாழ்க்கை ஏமாற்றும் வசதிகள் தவிர வேறில்லை. இங்கே நீங்கள் பார்க்குறீங்கள, உங்கள் கண்ணுக்கு அழகாக தெரியுதில்ல. இப்போ கடலூரில் சர்க்கஸ் வருது, கண்ணுக்கு அழகாக இருக்குது. வாயம் போயிடலாம், வாயம் போயிட்டு வந்துடலாம், வாயம் போயிட்டு வந்துடலாம், வாயம் போயிட்டு வந்துடலாம். நம்மளை சுற்றி என்ன செய்வாங்க? 100 பேர் கூப்பிடுவாங்க. யாராவது ஒத்தவங்க தான் வேணாங்க போவானான்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இப்போ முடிவெடுக்கிற இடத்துல யார் இருக்கிறா? நம்ம மனசு. அது அங்கே போகக்கூடாதுன்றது யாருக்கு தெரியும்? நம்ம உள் மனசுக்கு தெரியும். ஆனாலும் வெளியில் ஃபுல்லாக பாவம். 4 பிள்ளைங்களோட போய் சேரணும், பார்க்கணும். அங்கே போய் இருந்தால் தான் என்ன செய்யும்? கொஞ்சம் மனசு ஆறுதல் படும். அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? வேறு இடத்துல பைபாஸ் பண்ணி போதான் பார்ப்போம். அப்போ இது ஏமாற்றும் உலகம் தானே. நம்மளை எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் இந்த வாட்டி நம்ம விட்டு கொடுத்துடலாம், அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம். அந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சிடறோம்? ஒரு விஷயத்துலையுமே ஷைத்தான் என்ன செய்கிறான்? நல்லா நம்ம தலை மேலே உட்காந்துட்டு அழகாக மிளகா அரைச்சி அவன் காரியத்தை சாதிச்சுட்டு போயிடுறான்.
ஆனால் நாம் இங்கே என்ன செஞ்சிடறோம்? நரகத்தின் பக்கம் அடுத்த அடி எடுத்து வச்சிடறோம். எதன் பக்கம் அடுத்த அடி நம்ம கால் போகுது? நரகத்தின் பக்கம் போகிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் எடுக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், நஊது பில்லாஹி மின்ஹா. நம்மளை என்ன செய்யணும்? அல்லாஹ் இந்த மாதிரி ஏமாற்றும் இந்த உலக விஷயத்திலேருந்து நம்மை காப்பாற்றணும். அந்த துவா நம்மக்கிட்ட இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும்? எப்போவுமே இருக்கணும். அல்லாஹ் சொல்கிறான், இப்படி சொல்கிறான் இல்லையா, இந்த உலக மக்கள் அனைவரையுமே அல்லாஹ் கூப்பிட்றான். மனிதர்களே, யா அய்யுஹன்னாஸ், ஈமான் கொண்டவர்களே கூப்பிடல. யா அய்யுல்லதீன ஆமனு கூப்பிடல. யா மாஷரல் ஜின்னி வல் இன்ஸ் கூப்பிடல. அல்லாஹ் இந்த இடத்துல கூப்பிடும்போது யாரை கூப்பிட்றான்? மனிதர்களே எல்லாரையும் கூப்பிட்டு சொல்கிறான், அல்லாஹ்வின் வாக்குறுதி உண்மையானது. அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி என்னது? உண்மையானது. இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றிட வேண்டாம். ஏன்னா நம்ம அல்லாஹ் சொல்லிட்டான், அதை மீறி ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம். அந்த நேரத்தில் நம்ம உறுதியாக இருக்கணுன்றதுக்காக யாருடைய வாக்குறுதி உண்மையானது? அல்லாஹுடைய வாக்குறுதி உண்மையானது. உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். ஏன்னா ஏமாற்றவன் யாரு? ஷைத்தான். ஏமாற்றுபவன் அல்லாஹ் விஷயத்தில் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். ஏமாற்றவன் என்ன செஞ்சிடக்கூடாது? அல்லாஹுடைய விஷயத்தில் உங்களை ஏமாற்றிடக்கூடாது. அப்படின்றது அல் குர்ஆனில் 35வது அத்தியாயம் 5வது வசனத்தில் அல்லாஹ் நமக்காக எச்சரிக்கையாக கொடுக்குறான். ஸோ இது வரைக்கும் உலக வாழ்க்கை அற்பமானது, அற்ப சுகமே அன்றி வேறில்லை, இவ்வளோ விஷயத்தையுமே சொல்லிக்கிட்டே வந்துட்டு சொல்லும்போது என்ன செய்றா? நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, இந்த அற்ப உலகத்தில் ஏமாற்ற உலகத்தில் இருந்துடாதீங்க. வாக்குறுதி கொடுக்கறது யாரு? அல்லாஹ், நம்மை படைத்த அல்லாஹ். அவருடைய வாக்குறுதி நீங்கள் என்னது? பொய்யாவே ஆகாது. ஷைத்தானுடைய வார்த்தையை நம்பி நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க? அல்லாஹ்வின் வாக்குறுதியை மறந்துடாதீங்க. அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை கொடுக்குறான். அப்போது இந்த உலக வாழ்க்கை மயக்கிற மாய வாழ்க்கையாக இருக்குது. மயக்கிற மாய வாழ்க்கையாக இருக்குது. நம்ம போன முறை ஒரு பொருள் நம்ம வீட்டில் இருக்குது வச்சுக்கோங்களேன், ரொம்ப முக்கியமான பொருள் எடுத்து வச்சுருப்போம். அது ஒரு மாதம் கழிச்சு ஒன்றுத்துக்கும் இல்லாத குப்பையாயிடும் இல்லையா? இது எடுத்து போய் பீரோலன்னு எடுத்து வச்சுருப்போம், கொஞ்ச நாளில் அது தூக்கி குப்பைக்கு வரும். ஒரு கல்யாண வீட்டில் வச்சுக்கோங்களேன், அந்த கல்யாணம் நடக்கிற வரைக்கும் அந்த பத்திரிக்கை என்ன ரொம்ப முக்கியமானது, மறுநாள் குப்பை தொட்டி. இந்த மாதிரி எத்தனை விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? நம்மளுக்கு அவ்வளோ மதிப்புள்ளதா கொஞ்ச நாளில் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு அல்லாஹ் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறான். குர்ஆனில் 20வது அத்தியாயம் 131வது வசனத்தில், முஹம்மதே, சோதிப்பதற்காக அவர்களில் சிலருக்கு நாம் வழங்கிய இந்த உலக வாழ்க்கையின் கவர்ச்சியை நோக்கி உமது கண்களை நீங்கள் நீட்டாதீங்க. இந்த உலக வாழ்க்கையில் சில பேரை சோதிப்பதற்காக சில பொருளை கொடுத்துருக்குறேன் இல்லையா, அந்த கவர்ச்சியை பார்த்து நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, உங்கள் கண்களை நீட்டாதீங்கன்னா என்ன கண்ணு நீட்ட முடியுமா? பார்க்காதீங்கன்னு அர்த்தம். கண்களை பார்க்காதீங்க. உமது இறைவனின் செல்வம் தான் சிறந்தது, நிலையானது. அல்லாஹ் கிட்ட இருக்கிற செல்வம் தான் என்னது? சிறந்தது, நிலையானது. ஏன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே கவர்ச்சின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். கண்ணுக்கு பார்க்கக்கூடிய வெறும் கவர்ச்சியான பொருள் ஒன்றுமே இல்லை. நீ வாங்கிட்டு வா, வீட்டுக்கு போனால் ஒன்றுமே இல்லாமல் எத்தனை பொருளை வாங்கிட்டு வந்து அழிச்சிருக்கும். அந்த மாதிரி அந்த வார்த்தைக்காகவே அல்லாஹ் இந்த இடத்துல என்ன செய்கிறான்? நாம் வழங்கி இந்த உலக வாழ்க்கையுடைய கவர்ச்சியை நோக்கி உமது கண்களை நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, நீட்டிட்டு நீங்கள் போயிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் இது எல்லாத்தையும் சொல்லிட்டு அல்லாஹ் நமக்கு நல்ல ஒரு அறிவுரையை கொடுக்குறா. 6வது அத்தியாயம் 70வது வசனத்தில், யார் தமது மார்க்கத்தை மார்க்கம்னா என்ன? நம்ம இப்போ கொள்கையில் இருக்கிறோம் இல்லையா, இந்த விஷயத்தை பிடிச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா, அல்லாஹ்வை ஈமான் கொண்டுட்டு இருக்கிறோம் இல்லையா, அல்லாஹ் சொன்ன விஷயங்களை எடுத்துக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, இந்த மார்க்கத்தை விளையாட்டாகவும் வீணாகவும் ஆக்கி இந்த உலக வாழ்க்கையை அவங்கள மயக்கிடுச்சோ. ஏன்னா நம்ம வந்து நினச்சிக்கிட்டோம் இதெல்லாம் இருக்குது நம்மக்கிட்டன்னு. ஆனால் நம்ம செய்கிற செயல்கள் காரணமாக அல்லாஹ் வைக்கிற சோதனையில் வெளியில் தானே போயிடுவோம், அது உள்ளே இருக்க மாட்டோம் இல்லையா. யார் அவங்கள மயக்கிடுச்சோ அவர்களை விட்டுடுங்க. அவங்கள நீங்கள் என்ன செஞ்சுருங்க? விட்டுடுங்க. தான் செய்தவற்றுக்கு ஒவ்வொருவரும் கூலி கொடுப்பது பற்றி இதன் மூலம் நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள். அவங்க போகிறாங்களா, ரொம்ப சொல்லியும் கேட்கலையா, விடுங்கன்றோம். ஒரு புள்ள நெருப்பு பக்கம் போய்கிட்டு இருக்கு, அந்த எவ்வளோ சொல்லியும் கேட்கல, அந்த தாய் விட்டு ஒழிங்க அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் பார்க்குறவங்களாம் எப்படி இருக்கும்? மனசு தாங்குமா? ஒரு தாயை போட்டும் விடு அப்படின்னு அல்லாஹ் நம்மளை பார்த்து விடுங்க அவங்கள அப்படின்னா, எந்த அளவுக்கு நம்மளுக்கு அறிவுரை கொடுத்தோம் நம்ம கேட்காதவர்களாக இருந்தால் அல்லாஹ் இந்த வார்த்தையை நம்மளை பார்த்து உபயோகிப்பான் இல்லையா? அப்போ அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்கிறோம்?
சொல்கிற பேச்சு கேட்காதவங்களா இருக்கிறோம். அதனால தான் என்ன செய்யலாம், இது மூலம் நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள், விட்டுடுங்க, மற்றவங்கள விடுங்க. அவங்க அந்த வீணாக எடுத்துக்கிறாங்களா, விளையாட்டாக எடுத்துக்கிறாங்களா, அவங்கள என்ன செய்ய முடியும்? சில பேருக்கு நம்ம என்ன சொன்னாலும் காதில் விழறதில்லை இல்லையா? ஹத்தமல்லாஹ் அலா குலூப், அவங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் என்ன செஞ்சுட்டேன்றான், முத்திரை இட்டுட்டேன்னு சொல்கிறான். அப்போ என்னுடைய உள்ளம் நான் கேட்ட விஷயத்தை இன்னைக்கு ஒரு நாளாவது யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு நம்ம இதெல்லாம் கேட்டோமே, இதெல்லாம் நமக்கு பயன் அளிக்குதா, ஏதாவது செய்யுதா, இல்லை ஒன்றுமே செய்யலையா? அப்போ என்னுடைய உள்ளம் பூட்டு போடப்பட்டுடுச்சா? அல்லாஹ்வுடைய வசனங்கள் என்னுடைய உள்ளத்திற்கு எந்த மாற்றத்தையும் கொடுக்கலையா அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். நம்முடைய உள்ளம் அல்லாஹ்வால பூட்டு போடப்பட்டுருச்சா இல்லை திறந்திருக்கான்றது என்ன செய்யும், தெரிய வரும். கொஞ்சமாவது நமக்கு தெரிய வரும். தான் செய்தவற்றை ஒவ்வொருவருக்கும் கூலி கொடுக்கப்படும். இதன் மூலம் நீங்கள் அறிவுரை சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்கிறான் சொல்கிறா. அதே மாதிரி அல்லாஹ் சொல்லும்போது வீண் விளையாட்டாக எடுத்துக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு சொல்லும்போது இன்னொரு பக்கம் சொல்கிறான், இந்த உலக வாழ்க்கை இனிமையானது பசுமையானது ஆகும், இனிமையானதும் பசுமையானதும் ஆகும். அதில் உங்கள் அல்லாஹ் பொறுப்பாளர்களாக ஆக்கி நீங்கள் எவ்வாறு செயல்படுகிறீர்கள் என்று பார்க்கிறான். அல்லாஹ் சொல்லிட்டானா இந்த உலக வாழ்க்கை எப்படி இருக்கும், பசுமையானது இனிமையானது. அல்லாஹ் இங்கே ஒரு பொறுப்பாளரை தான் ஆக்கி வச்சுருக்கான், நாம் எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்னு பார்க்கறதுக்காக. இப்போ இந்த இடத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் படைச்சானா, அவ்வா அலைஹிஸ்ஸலாமும் கூட படைச்சானா, சொர்க்கத்தையே கொடுத்தானா, இந்த இடத்துல மட்டும் நெருங்காதீங்கன்னு ஒரு மரத்தை காமிச்சானா. பொறுப்பு என்ன, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன, நெருங்கக்கூடாதுன்றது அவங்க பொறுப்பே. அதே மாதிரி தான் இந்த உலக வாழ்க்கையுடைய கவர்ச்சிகள் எல்லாமே கொடுத்து அல்லாஹ் நம்மளுக்கு என்ன செய்கிறான், நெருங்காதீங்கன்றது தான் நமக்கான பொறுப்பு. அந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறா இல்லையா, இந்த பார்க்கிறான். ஆகவே இந்த உலகத்தின் சோதனையிலிருந்தும் பெண்களின் சோதனையிலிருந்தும் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை சொல்கிறாங்க. இந்த பெண்களின் சோதனைகளிலிருந்தும் இந்த உலகத்தின் சோதனைகளிலிருந்தும் உங்களை காத்து கொள்ளுங்க. நம்மளை ஒரு சோதனையாகவே இங்கே சொல்கிறோம். பெண்களானவங்க எப்படி இருக்கிறோம், சோதனைகளாக இருக்கிறோம், காத்து கொள்ளுங்கள். ஏனெனில் பனு இஸ்ராயில் சமுதாயத்தாரிடையே நடைபெற்ற முதல் குழப்பம் பெண்களால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் முஸ்லீமில் 5292வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுது. இந்த இடத்துல இந்த ஹதீஸை கொண்டு வரதுக்கான காரணம் என்னென்னா, நாம் சீக்கிரமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள், சீக்கிரம் நம்முடைய உள்ளங்களை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள். ஏன் என்ன எதுக்குன்னு அதிகமாக ஆராய்ச்சி பண்ண மாட்டோம், தேவையில்லாத விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணுவோம். ஒரு விஷயம் நல்லது சொன்னால் நம்மளுக்கு என்ன செய்யாது, சீக்கிரமாக நம்ம மூளையில் போய் உட்காராது. ஏன்னா நம்மளுடைய உலகம் ரொம்ப சின்ன உலகம். ஏன் நம்ம ஒரு விஷயத்தையே தொடர்ந்து பிடிச்சிக்கிட்டே இருப்போம் பாருங்களேன். நம்மளுடைய ஆண்கள் ஒரு விஷயம் நடந்தால் மறந்துடுவாங்க அவங்க, அப்படியா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் நாம் அன்னைக்கு நடந்துச்சு இல்லை திரும்பி அதே சொல்லுவோம். ஏன்னா நம்ம உலகம் இதுதான். அதனால தான் அல்லாஹ் நம்மளை என்ன செய்கிறான், சோதனையாக இந்த இடத்துல காமிக்கிறோம். சீக்கிரமாக நம்மளுக்கு எல்லாமே ஒரே விஷயத்தை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா நம்ம பார்க்குற உலகம் இவ்வளோ தான். நம்மளுக்கு வீடு, இந்த வாசல், நம்மளுடைய குடும்பம், இவ்வளோ தான் நம்மளுடைய உலகம். அவங்க வெளியில் போகிறாங்க, நிறைய விஷயங்களை பார்க்குறாங்க. அவங்களுடைய வியாபாரம், அவங்களுக்கான அந்த மக்கள் சந்திப்பு எல்லாமே வேறு. அதனால் அவங்களுக்கான அந்த அறிவு முதிர்ச்சி, அது நமக்கான அறிவு முதிர்ச்சி. இது அல்லாஹ் படைக்கப்பட்டதே இப்படி தான் நம்ம. அப்போ என்னுடைய வாழ்க்கையில் நான் பெண்ணாகிய நான் சோதனையான பொருளாக இருந்துடக்கூடாது. அப்போ நான் என்னுடைய அறிவு முதிர்ச்சியை எப்படி வச்சுருக்கணும், அப்படி தான் நம்ம யோசிக்கணும். அல்லாவே சொல்லிட்டா நான் சோதனைன்ட்டு, அப்போ நான் அப்படியே இருந்துட்டு போகிறேனே, இது சரியா? இதுக்காக தான் இந்த ஹதீஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா? நம்ம நான் இப்படி இருக்கிற மாதிரி இருந்துடுறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? இந்த விஷயம் கேட்கும்போது நான் என்னுடைய அறிவை எதன் பக்கம் நான் என்ன செஞ்சுக்கணும், மாற்றிக்கணும். நான் இதை என்னுடைய வாழ்க்கை முறையை கொண்டுட்டு போகணும். என்னால் எந்த சோதனையும் வந்துடக்கூடாது. யோசிக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பெண்களில் நிறைய பேர் அறிவுள்ளவர்களாக ஆக்கியிருக்காங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாயாலே சொல்கிறாங்க. நரகத்தில் நிறைய பெண்களுக்கு பார்த்தேன்னு சொல்லும்போது அந்த ஹதீஸுடைய தொடர்ச்சி வரும்போது, அப்போ பெண்கள் எல்லாம் இப்படி தானா? இல்லை, உங்களையும் பல பேர் என்ன செய்கிறாங்க, அறிவில் முதிர்ச்சி உள்ளவங்களா, நல்ல அறிவுள்ளவர்களும் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி பெண்களாக இருக்கணும்னு தான் நம்ம ஆசைப்படணும். இல்லை, இந்த மாதிரி சோதனைக்குரியவர்களாக இருக்கக்கூடாதுன்றது நம்மளுடைய முயற்சியாகவே எப்போவுமே இருக்கணும் அப்படின்றத யோசிப்போம். அப்போ இந்த உலக வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த உலக வாழ்க்கை வீணும் விளையாட்டுமானது. இதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. இந்த உலக வாழ்க்கை மறுமை வாழ்வு தான் வாழ்வு. மறுமை வாழ்வு தான்
வாழ்வு அவங்க அறியக்கூடாதா அப்படின்னு அல்லாஹ் திரும்பவும் நம்மளை பார்த்து 29வது அத்தியாயம் 64வது வசனத்தில் அல்லாஹ் திரும்பவும் நம்மளை பார்த்து கேட்குறான். அவங்க தெரிஞ்சிக்க கூடாதா? நான் இவ்வளோ சொல்கிறேன்ல, ஒரு குழந்தைக்கு நம்ம அறிவுரை எத்தனை முறை சொல்லுவோம், அதெல்லாம் தாண்டியும் அல்லாஹ் நமக்காக சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அவங்க தெரிஞ்சிக்க மாட்டாங்களா? ஏன் இப்படி கேள்வியாக கேட்கணும்? திரும்பவும் நம்ம யோசிக்கிறதுக்காக தான். அல்லாஹ் வெறும் உபதேசமாக இந்த இடத்துல சொல்லலை, நம்ம திருப்பி யோசிப்போம் அப்படின்றதுக்காக அவங்க யோசிக்க கூடாதா, தெரிஞ்சிக்க கூடாதா அப்படின்னு கேட்குறான். இப்போ இந்நேரத்துக்கு நம்மளுக்கு என்ன யோசனை வந்திருக்கணும் அப்படின்னா, நல்ல அறிவுள்ளவர்களாக இருந்தால், ஆமாம் நான் இப்படி செஞ்சுட்டேன்ல, இப்படி செஞ்சுருக்க கூடாதுல்ல, நான் இந்த மாதிரி என் வாழ்க்கையை மாற்றிருக்கலாம்ல, இன்ஷா அல்லாஹ் இனிமேட்டு நான் இப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம உள்ளம் நமக்கு சொல்லி கொடுக்குதுன்னா அல்ஹம்துலில்லாஹ். அப்போ என்னுடைய உள்ளத்தை அல்லாஹ்வின் புறத்தில் தான் வச்சுருக்கா. ஏன்னா நான் யோசிக்கிறேன், என்னுடைய யோசனை அல்லாஹ்வின் புறம் இருக்கு, அல்லாஹ்வுக்கு பிடித்தமானதெல்லாம் இருக்கிறதால தான் நான் என்ன செய்கிறேன், இந்த வசனங்கள் எனக்கு காதில் போட்டு நான் யோசித்து இந்த பக்கம் நான் மூவ் ஆகிருக்கேன் அப்படின்றது கவனம் நம்ம எடுத்துக்கணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது இப்போ இந்த மீனும் விளையாட்டுன்னு சொல்லிக்கிட்டே வரும்போது இன்னொரு விஷயத்துலையும் அல்லாஹ் சொல்கிறான். 6வது அத்தியாயம் 32வது வசனத்தில் இந்த உலக வாழ்க்கை வீணும் விளையாட்டும் தவிர வேறு இல்லை சொல்லிட்டு அஞ்சுவோரை, யார அஞ்சுவோருக்கு மறுமை வாழ்க்கை சிறந்தது விளங்க மாட்டீங்களா? அந்த அஞ்சுவோருக்கு தான் மறுமை வாழ்க்கை சிறந்தது. இந்த வார்த்தையை நான் கேட்டுட்டேன் இல்லையா, அப்போ அவங்களுக்கு பயம் வரும் இல்லையா, அவங்களுக்கு தான் மறுமை வாழ்க்கை சிறந்தது. இப்போ நம்ம யோசிக்க எத்தனை வசனங்களை அல்லாஹ் நம்மளுடைய உள்ளத்தில் அப்படியே ஈட்டி மாதிரி இறக்குறான் பாருங்க. இதெல்லாம் எனக்காக, இன்று இந்த வசனங்களை அல்லாஹ் என்னுடைய கல்வி ஞானத்தை பெருக்குவதற்காக, எனக்கு நன்மை கொடுப்பதற்காக அல்லாஹ் இது எல்லாத்தையும் என் காதில் விழ வச்சிருக்கான். சுப்ஹானல்லாஹ். அப்போ அல்லாஹ்க்கு நான் எப்படி நான் இருக்கணும், நன்றி உள்ளவளாக இருக்கணும், என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி மாற்றிக்கணும். ஏன்னா இந்த வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கைக்காக நம்மளுடைய மறுமை வாழ்க்கையை பலி கொடுக்குறோம். உண்மைதானே? மறுமை வாழ்க்கையை நம்மளுக்கு பெருசாக தெரியாததால், நம்ம கண் முன்ன பார்க்காததால நம்ம என்ன செய்கிறோம், இந்த உலக வாழ்க்கையை நம்ம இங்கே என்ன செஞ்சிடறோம், பலி கொடுத்துட்றோம். எதுக்கு? அற்பமான விஷயத்துக்காக பலி கொடுங்க. எதற்காக கொடுங்க? மறுமைக்காக கொடுங்க. அது என்ன செய்யும், நம்மளுக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கும். இந்த பெரும்பாலான மக்கள்கிட்ட என்ன இருக்குது, நீயா நானா, இது நீ நல்லவளா நான் கெட்டவளா, நீ சிறந்ததா நான் சிறந்ததா, இப்படி தான் போய்கிட்டு நம்மளுடைய மறுமை வாழ்க்கையை நம்ம என்ன செஞ்சிடறோம், தொலைச்சிடுறோம். நான் சொன்னது தான் சரி, நான் சொன்னது தான் கரெக்டாக இருக்கும். எங்கேயுமே, அதுவும் இப்போ வர காலத்தில் எதுலேயுமே இறங்கி போகிறதுக்கு யாருமே தயாராக இல்லை, விட்டு கொடுக்கவும் நம்ம யாருமே என்ன செய்யலை, தயாராக இல்லை. நான் முடிவு எடுத்துட்டேன் இப்படி தான் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை முறை ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு. எல்லாம் அழகாக சொல்லும்போது, இந்த விளையாட்டும் வீணும் கவர்ச்சியும் உங்களுக்கு பெருமை அடித்தலும் பொருட்செல்வத்தையும் மக்கட்செல்வத்தையும் அதிகமாக்கி கொள்வது ஆகியவை இவ்வுலக வாழ்க்கை என்பதை நீங்கள் அறிஞ்சுக்கோங்க. வீண் இருக்கா, விளையாட்டு இருக்கா, கவர்ச்சியாக இருக்கா, உங்களுக்கு பெருமை அடிக்கிறது இருக்கா, பொருட்செல்வத்தையும் மக்கட்செல்வத்தையும் அதிகமாக்கிக்குதா, அதான் இந்த உலக வாழ்க்கை. அல்ல அப்படியே ஒரு கன்க்ளூட் பண்ணி முடிக்கிறோம். 57வது அத்தியாயம் 20வது வசனத்தில் அப்போது இந்த நம்மளுடைய எந்த செயலை எடுத்து பார்த்தாலும் நம்மளுடைய எண்ணம் எல்லாம் இதுக்கு தான், இந்த உலக வாழ்க்கைக்கு தான். அல்ஹம்துலில்லாஹ், நம்ம ஒரு விஷயமோ 2 விஷயமோ செஞ்சுருப்போம், மறுமைக்காக செய்யாமல் இல்லாமல் நம்ம இங்கே உட்கார்ந்து இல்லை. ஆனால் இந்த வசனங்கள் எல்லாமே இறக்குனது அல்லாஹ் யாருக்காக? உயிரையே கொடுத்த சஹாபாக்களுக்கு தான். தங்களுடைய உயிரையே துச்சமாக மதித்த சஹாபாக்களுக்கு தான் இந்த வசனங்கள் அல்லாஹ் இறக்குனான். அப்போ அவங்களுக்கு ஈமான் இல்லைன்னு அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குனா, அவங்களுடைய ஈமானோடையும் நம்மளுடைய ஈமானை பொருத்தி பார்த்தோன்னா நம்மளுடைய ஈமான் என்ன அவ்வளோ அதிகமாக? அப்போ இந்த வசனங்கள் இறக்கி இருக்கிறது நாம் அப்பப்போ மாறிடுவோம், அப்பப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி உபதேசங்கள் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்றதுக்காகத்தான் என்ன செய்கிறான் அல்லாஹ், இந்த நினைவூட்டுதலை நமக்காக தரோம். இந்த நினைவூட்டுதலை நமக்காக அல்லாஹ் தரான். அல்லாஹ் சொல்கிறான் 46வது அத்தியாயம் 20வது வசனத்தில், மருத்துவர் இருக்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய விஷயங்களை இவ்வளோ விஷயங்களை கேட்டுமே எதுவுமே செய்யாமல் மருத்துவர் இருக்கிறாங்க இல்லையா, நரகத்தின் முன்னே கொண்டு செல்லப்படும் நாளில் உங்களுடைய உலக வாழ்க்கையில் உங்கள் நன்மைகளை நீங்களே அழிச்சிட்டீங்க. உங்கள் உலக வாழ்க்கையை நன்மைகளை நீங்கள் என்ன செஞ்சீங்க, நீங்களே அழிச்சிட்டீங்க. அதில் நீங்கள் தான் இன்பமாக இருந்தீங்க. இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் தான் இன்பமாக இருந்தீங்க, நியாயமே இல்லாமல் பெருமை அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க. நீங்கள் குற்றம் புரிந்து கொண்டிருந்தாலும்
இன்று இழிவு தரும் வேதனையை வேண்டாம், உங்களுக்கு பரிசா தரேன்னு நல்லா சொல்கிறான். நான் இவ்வளோ செஞ்சல, இவ்வளோ சொன்னல, எதுவுமே உனக்கு உபயோகமே கொடுக்கலல்ல, இந்த பரிசுன்ற வார்த்தையை எல்லாம் சொல்கிறோம். உங்களுக்காக என்ன செய்கிறேன்? பரிசா இதை தரேன். எதை? இந்த நரக வாழ்க்கையும் வேதனையையும் பரிசா தரேன். சொல்லி கேட்கலன்னா என்ன செய்ய முடியும்? சொல்லி திருந்தாத உள்ளத்தை என்னன்னு சொல்ல முடியும் முதல்ல? அப்போ நம்மளுடைய உள்ளம் நம்ம திரும்ப 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 எங்கே போனாலுமே வசக்காக அவன் அந்த உள்ளத்தை நிலை பெற செய்கிறவன், அதை தூய்மைப்படுத்துகிறவன் அவன் தான். அதை நாம் அல்லாஹ்வின் வழியில் தூய்மைப்படுத்திக்கிட்டால் மட்டுமே நம்மளால் என்ன செய்ய முடியும்? மறுமை வாழ்க்கை சிறந்ததாக நம்மளால் அமைச்சிக்க உள்ள முடியும். ஏன்னா இந்த உலக வாழ்க்கை அப்படின்றது தரம் தாழ்ந்த ஒரு உலகம். ரொம்ப எவ்வளோ தரம் தாழ்ந்தது அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒரு கடத்தரு வழியாக போகிறாங்க, ஆலியான்ற ஒரு கடத்தரு வழியாக போகிறாங்க. அங்கே இருக்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி உதாரணங்கள் சொல்லும் போது தான் அதோடைய அர்த்தம் தெரியும். ஏன் இந்த கதை சொல்லணும், இந்த ஹதீஸ் ஏன் வரணும் அப்படின்றது யோசிச்சு பாருங்கள். நம்மளுக்கு என்ன சொன்னாலும் மண்டையில் ஏறாது. நம்ம வாழ்க்கையோடு ஒட்டி போகிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணாதான் நம்மளுக்கு அந்த அருவருப்பு தெரியும். அதனால் அந்த கடை வழியாக போகும்போது அங்கே ஒரு ஆடு என்ன செஞ்சு கிடக்குது, ஒரு அதுவும் 2 காதுகள் அறுத்த செத்து கிடக்குது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆட்டை எடுத்து அந்த காதை பிடிச்சிக்கிட்டு கேட்குறாங்க. சின்னதாக இருக்குது அந்த காது, என்னது சிறுத்து போய் கிடக்குது. அந்த காதை பிடிச்சி கேட்குறாங்க, யாராவது இதை ஒரு வெள்ளி காசுக்கு வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. யாராவது வாங்குவாங்களா? வாங்க விரும்புவீங்களா கேட்குறாங்க. அதுக்கு மக்கள் சொல்கிறாங்க, எதற்கு பகரமாகவும் வாங்க மாட்டோம். அது காது சிறுத்து போய் செத்து கிடக்கிற ஆட்டை எதற்கு பகரமாகவும் நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அப்போது இது உங்கள்தான் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இது உங்களுதுன்னு நினைக்கிறீங்களான்னா இது எங்களுது கிடையாது. ஏன்னா செத்து போடுறத தூக்கி போடுறது கூட என்ன செய்ய மாட்டோம், நாத்தரிச்சு போடுறது இது என்னது இல்லைன்னு சொல்லிட்டு ஓடிட்டு தான் பார்ப்போம். இது எங்களுது இல்லைன்னு கூட நாங்கள் சொல்லிவிடுவோம், நாங்கள் எங்களுதாக கூட இருக்கக்கூடாதுன்னு ஒன்று. அப்போ சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக இந்த உலகம் இருக்கு இல்லையா, அல்லாஹ்வின் மீது ஆணையாக இந்த செத்த ஆட்டை விட இந்த உலகத்துடைய கழிப்பில் இருக்கிறீங்களே அது ரொம்ப அற்பமானது. செத்து போன ஆட்டுக்கு கூட இந்த உலக வாழ்க்கையுடைய அந்த சந்தோஷம் உங்களுக்கு இருக்கே அது அற்பமானதுன்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் தான் நம்ம இன்னைக்கு எல்லாமே எண்ணிதுன்னு எடுத்து வச்சுருக்கிறோமே, இன்று இரவு நம்ம மரணம் அடைஞ்சிட்டா நாளைக்கு எல்லாமே ஒன்றுமே இருக்காது. இந்த ஃபோனில் இருக்கிற நம்பர் காணா போயிடும், இந்த பேர் காணா போயிடும். நம்ம மௌத்தானோடனே மைத் எப்போ எடுக்க போகிறீங்கன்றது அந்த நமக்குன்னு வச்சு இத்தனை வருஷமாக நம்மளை கூப்பிட்டுட்டு இருந்தாங்களே, நம்மளுடைய பேரை நாம் உபயோகப்படுத்தினதோட அடுத்தவங்க தான் அதிகமாக உபயோகப்படுத்துவாங்க. அவங்க வாயில் கூட ஜன்னத்தை எப்போ தூக்க போகிறாங்கன்னு கேட்க மாட்டாங்க. எங்கேயாவது கேட்டிருக்காங்களா? நம்ம வாழ்க்கையில் நாமளாவது கேட்டிருக்கிறோமா? எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் எவ்வளவு நெருக்கமானவங்களாக இருந்தாலும் என்னதான் மயத்து தான். அடுத்த நிமிஷம் மாறிடும், எல்லாமே மாறிடும். அந்த பொருள் மாறிடும். என்னென்ன நம்ம பத்திரமா வச்சிட்டு இருந்தோமே, அவ்வளோ எனக்குரியது இது அப்படின்னு பார்த்து வச்சிருந்தோமே, எல்லாமே நடுத்தருக்கு வந்துடும். நம்ம படுத்துட்டு இருந்த பாய் தலைவாணிலாம் தூக்கி தெருவில் போடுவாங்க. நம்ம பார்த்து வச்சுட்டு இருந்த எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் ஆகிடும். அப்படிப்பட்ட இடத்துல தான் எனக்குரியது நமக்குரியது நம்மளுடைய இந்த கேலி வேடிக்கை பொறாமை எல்லாமே இந்த உலகத்தில் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், மாறி இருக்கிறோம். இந்த அல்லாஹ்வின் மீது ஆணையாக மறுமையை ஒப்பிடும்போது இந்த உலகத்தின் நிலையானது உங்களில் ஒருவர் தமது இந்த சுட்டு விரல் இருக்கு இல்லையா காமிக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுட்டு விரலை இந்த அறிவிப்பாளரான யஹியாவும் என்ன செய்கிறாங்க, சுட்டு விரலால் செய்கை காமிக்கிறாங்க. கடலில் நீங்கள் வச்சிங்கன்னா எவ்வளோ ஒட்டுமோ அதான் இந்த உலக வாழ்க்கை. அதை தவிர இந்த ஒன்றுமே இல்லை, ரொம்ப அற்பமானது, அதை விட குறைந்தது அப்படின்னு நமக்கு சொல்லி காமிக்கிறாங்க. முஸ்லீமில் 5490வது ஹதீஸாக சொல்லப்பட்டிருக்கு. ஒன்றுமே இல்லாத ஒரு சுட்டு வரலை வச்சா தொடுற அளவுக்கு இருக்கிற அந்த ஈரம் தான் இந்த உலக வாழ்க்கை. ஆனால் நமக்கு எது பெருசாக தெரியுது, இந்த உலக வாழ்க்கை எவ்வளவு பெருசாக தெரியுது. இதில் கிடைக்கிற சந்தோஷம் நமக்கு அலாதியான இன்பத்தை கொடுக்குது. இது ஒரு நிஜமான வாழ்க்கையே அல்ல அப்படின்னு அல்லாஹ் திரும்ப இதை யோசிக்க மாட்டீங்களா? இந்த மறுமை வாழ்வு தான் வாழ்வு, அவங்க இந்த அற்ப வாழ்வா இந்த அழியக்கூடாதா? அல்லாஹ் திரும்ப பல வசனங்களில் என்ன செய்கிறான் கேட்குறா. அகழ் போருக்காக அகழ் தோண்டிட்டு இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவா செய்கிறாங்க, இறைவா
மறுமை வாழ்க்கையை தவிர வேறு வாழ்க்கை இல்லை. ஆகவே அன்சாரிகளையும் முஹாஜிர்களையும் நீங்கள் என்ன செய்யுங்க, அவங்க மறுமை வாழ்க்கைக்காக நீங்கள் செம்மைப்படுத்துங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த கஷ்டத்துலையுமே அவங்க துவா எப்படி இருக்கு பாருங்க. மறுமை வாழ்க்கை வேற, சிறந்த வாழ்க்கை இல்லை, ரெண்டு வாழ்க்கையுமே அவங்களுக்காக செம்மைப்படுத்துங்கன்னு துவா செய்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாது எப்படிப்பட்டவங்க அவங்களுடைய துவா எப்படி இருக்கு பாருங்க. இந்த மறுமை வாழ்க்கை சிறந்ததுன்றதா இந்த இடத்துல நாம் எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கணும். இந்த உலகம் இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நம்ம நல்லா பார்த்துட்டோம். என்னது இந்த இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு? சிறைச்சாலை. மூமின்களுக்கு சிறைச்சாலைன்னும் போது அப்படியே காஃபிர்களுக்கு இது என்னவா இருக்கும்? சொர்க்கச்சோலை. அப்போ இந்த உலக வாழ்க்கை நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா நம்ம மூமினா இருக்கிறோமா காஃபிரா இருக்கிறோமா? அல்லாஹ்வை நினைக்கக்கூடியவர்களா இருக்கிறோமா, அல்லாஹ்வை மறந்தவர்களா இருக்கிறோமா, அல்லாஹுக்கு நெருக்கமானவர்களா இருக்கிறோமா, அல்லாஹுக்கு ரொம்ப தூரமானவர்களா இருக்கிறோமா? இப்போ எனக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குது? இந்த ஒரு ஹதீஸை நம்ம அளவுகோலாக எடுத்துக்கலாம். இந்த ஹதீஸ் நம்மளுக்கு ஒரு ஸ்கேலாகவே எடுத்துக்கலாம். இதுதான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா? எனக்கு விட்டு கொடுக்க முடியலையா? நான் இந்த மறுமைக்காக நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு என் மனசு சொல்லுதா? அப்போ நான் எதற்காக இருக்கிறேன்? இந்த உலகத்துக்காகத்தான் இருக்கிறேன். அப்போ நான் மூமினா இல்லையே. இந்த இடத்துல நான் யாராக இருக்கிறேன்? அல்லாஹுவை மருத்துவனா ஒரு ஆளாக தான் இங்கே இருக்கிறேன். அல்லாஹ்வை விரும்பினவனா, அல்லாஹ் மேலே நம்பிக்கை வச்ச ஒரு ஆளாக நான் என்ன செய்யலை இங்கே இல்லை. அப்போ அந்த இடத்துல நபி உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க இல்லையா, உங்களை விசாரிச்சுக்கோங்க அப்படின்னு. இதுதான் விசாரணை. இப்படித்தான் நம்மளை விசாரிச்சுக்கணும். உங்களை விசாரிக்கப்படுவதற்கு முன் உங்களை நீங்களே விசாரிச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்களே, இந்த மாதிரி தான் ஹதீஸை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு நம்மை நாம் விசாரிக்கக்கூடியவர்களாக இருக்கணுமே தவிர, ஆனால் நாம் எப்படி விசாரிச்சுக்கிறோம்? அங்கே என்ன இருக்குது, அவங்க வீட்டில் என்ன இருக்குது, அவங்க எப்படி வந்தாங்க, இவங்க எப்படி இதை செஞ்சாங்க, அவங்க கூட ஏன் அவங்க போனாங்க, அவங்க வீட்டில் என்ன நடந்துச்சு. சுப்ஹானல்லாஹ், நம்மளுடைய முதுகே அழுக்காக இருக்கும்போது அடுத்தவங்களுடைய அழுக்கை பார்த்து என்ன பிரயோஜனம் இல்லையா? நாம் தூக்கி சுமக்கிறதுக்கான சுமையே பெரிய சுமையாக இருக்குது. அடுத்தவங்களுடைய சுமையை பற்றி ஆனால் நாம் என்ன செஞ்சிட்ருக்கோம்? கவலைப்பட்டுட்ருக்கோம். இது உண்மையான கவலையா பொய்யான கவலை? என்னுடைய பிரச்சனை இப்போ என்னுடைய விஷயத்தை அல்லாஹ் திடீர்னு எல்லாத்தையும் நான் வெளியே காமிச்சிட்டானா குறுகிட மாட்டேன். நான் என்னுடைய தவறுகள் எல்லாத்தையுமே அல்லாஹ் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இப்போ ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டேன்னா என்னால் இங்கே உட்கார முடியுமா? குறுகி போயிட மாட்டேன்னா நான் செய்கிற தவறுகளால்? இப்போ எல்லாருமே அப்படி தானே இருப்போம். அப்போ அல்லாஹ் நமக்காக எவ்வளோ ஒரு ஞாபகத்தை கொடுத்துருக்கா. நம்ம செய்கிற தவறுகள் நமக்கு மட்டுமே தெரிந்தவர்களா? அப்போ அல்லாஹ்வின் பக்கம் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களா, அவனை நெருங்கக்கூடியவர்களா? இந்த உலக வாழ்க்கை அற்பமானதுன்னு அல்லாஹ் எத்தனை முறை சொல்லியுமே என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய உள்ளமும் என்னுடைய நாட்டமும் இந்த உலகத்தின் பக்கமே போகுது அப்படின்னா நான் எப்படி இருக்கிறேன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி இருங்க? ஒரு வழிபோக்கன மாதிரி இருங்க. இந்த அவங்களுடைய அவங்க எப்படி சொல்கிறாங்க, என்னுடைய தோலை பிடிச்சிக்கிட்டாங்க. இந்த ஹதீஸ் அறிவிக்கிறவங்க சொல்கிறாங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த தோலை பிடிச்சிக்கிட்டாங்க. நீ இந்த உலகத்தில் நீ எப்படி இரு? ஒரு வழிபோக்கன மாதிரி இரு. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்டவங்க, அவங்களுடைய சிறப்பு, அவங்க என்ன மாதிரி அவங்க வாழ்க்கையை நடத்திட்டு போனாங்கன்றது நல்லா தெரியும். நம்ம நல்லா தொழுதுகிட்டு இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தவங்க நம்ம தோலை பிடிச்சி ஒழுங்கா தொழு அப்படின்னா எப்படி இருக்கும்? நான் எப்படி தொழுறேன்னு எனக்கு தெரியும், நீ உன் வேலையை பாரு, இதான் நம்ம சொல்லுவோம். நான் என்ன தொழுகிறேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு தான் நம்ம கேட்போம். அப்போ அந்த மாதிரி ஒரு மனுஷன் எவ்வளோ நல்ல ஒரு சஹாபின்னு எல்லாரோடமும் நல்ல பேர் வாங்கினவங்க, அவங்கள பார்த்து தான் என்ன சொல்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தோலை பிடிச்சி சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம் தோலை பிடிச்சி நமக்கு சொல்லக்கூடிய ஒரு தோழர்கள் யாராவது இருக்காங்களா? யோசிச்சு பாருங்கள். நான் ஒரு தவறு செய்யும் போதோ இல்லை நான் தவறான வழியில் போகும்போதோ இதை நீங்கள் செஞ்சிடாத, நீ இந்த மாதிரி செய்ய அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல தோழமை இருக்கா? இதை எதுக்கு இதெல்லாம் சொல்லணும்? ஹதீஸை மட்டும் சொல்லக்கூடாது. அவங்க ஏன் இந்த விஷயத்தையும் சொல்லணும்? அவங்கள அவ்வளோ பாதிச்சிருக்கு இந்த விஷயம். எனக்காக சொன்னாங்க அவங்க அப்படின்னு தனக்காகவே அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இதை நமக்கு சொல்லும்போது நாமளுமே என்ன செய்யணும்? இது எனக்காக சொல்லப்பட்டது, என்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வின் பக்கம் திருப்தி பெற மாதிரி இருக்கணுன்றதுக்காக சொல்லப்பட்டது அப்படின்றத நம்ம என்ன செஞ்சுக்கணும்? முடிவு பண்ணிக்கணும். என்னுடைய ஆடை, என்னுடைய உணவு, என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய நேரம், என்னுடைய உறவுகள் எல்லாமே எதற்காக இருக்குது? இம்மைக்கு மட்டும் பயனுள்ளதாக இருக்கா இல்லை மறுமைக்கும் பயனுள்ளதாக இருக்கா? என்னுடைய இந்த உறவை நான் மறுமைக்காக வச்சுருக்கிறேன் அப்படின்னு ஒரு உறவு இருக்கா நம்மக்கிட்ட? இந்த உறவின் மூலமாக நான் என்ன செய்வேன்? என்னுடைய மறுமையை நான் அடைஞ்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு உறவுகள் நம்மக்கிட்ட இருக்கா? இல்லை இந்த விஷயம் இருக்குது, இதை நான் என்னுடைய மறுமைக்காக வச்சுருக்கிறேன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் என்னுடைய மறுமை வாழ்க்கை செம்மைப்படுத்தும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் என்னிடம் இருக்கா?
இல்லை நம்ம ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறோம். அந்த தேர்ந்தெடுத்தல இது என்னுடைய மறுமை வாழ்க்கையை செவ்வனே என்ன செய்யும், கொண்டு போய் சேர்க்கும், சொர்க்கத்தின் பக்கம் கொண்டு செல்லும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு தேர்ந்தெடுத்தல் இருக்கா? நல்லா யோசிங்க. என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய பழக்க வழக்கங்களும் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களும் என்னுடைய வாழ்க்கையில் எந்த மாறுதலுமே கொடுக்கல அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை உண்மையாகவே இன்மைக்கானதாக இருக்கா மறுமைக்கானதாக இருக்கா அப்படின்ற யோசிக்கிற நேரம் இது. இப்போ யோசித்து அல்லாஹ் எதை சொல்லியிருக்கா, இந்த உலக வாழ்க்கை அற்பமானது, எதை செஞ்சாலும் நீங்கள் என்ன செஞ்சுருங்க, மறுமைக்காக யோசிங்க. மறுமையை கொண்டு எந்த விஷயமா இருந்தாலும் என்ன செய்யுங்க, உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ளுங்க. இந்த உலக வாழ்க்கை அற்பமானது, அபத்தமானது, கவர்ச்சிகரமானது, முட்டாள்தனமானது. கொஞ்ச நேரம் கூட இல்லை, ஒரு வழிபோக்கனுக்கான நேரம் கூட இல்லை. ஒரு தண்ணியில் நீங்கள் ஒரு ஆட்காட்டி விரலை வச்சா எவ்வளவு நனையுமோ அவ்வளவுதான் இந்த உலகையோட வாழ்க்கையுடைய அற்ப சுகம் அப்படின்றது. எவ்வளோ சொல்லிட்டு நீங்கள் யோசிக்க மாட்டீங்களா, அறிய மாட்டீங்களா, நீங்கள் கண் கொண்டு பார்க்க மாட்டீங்களா அப்படின்றதெல்லாம் அல்லாஹ் நம்மக்கிட்ட இவ்வளவு கேள்விகளை கேட்டிருக்கான். நாம் நம்முடைய மனசுக்கிட்ட கேட்போம். என்னுடைய வாழ்க்கையை நம்ம மாற்றிக்கொள்வதற்கான நல்ல ஒரு மாற்றத்தை இன்றைய வகுப்புலேருந்து நம்ம எடுத்துக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றமாக இருந்து மறுமையில் அல்லாஹ் நம்ம அனைவருமே சொர்க்கத்தில் சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமா மாறி சொர்க்கத்தில் நம்ம அனைவருமே சேர்ந்து நல்லவர்களுடன் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்குமே தரணுன்ற ஒரு துவாவோட அல்லாஹும்ம ஃபக்கீஹ்னா ஃபித்தீன், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா வ அஊது பிக மினன் நார், வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.